உங்களுக்குலாம் பொறுப்பு இருக்கா? 5 மணிக்கே போலான்னு சொல்லிட்டு 4:45 வரைக்கும் 2 பேத்தையும் காணோம். ஒரு 10 மணி வரைக்கும் திறந்து தானே இருக்கும். எப்ப போனா என்னடா? அதெல்லாம் இல்ல. வெளிச்சத்தோட போனாதான் எந்த டிவி நல்லா இருக்குன்னு இருக்கு. என்னடா யாரா இவன்? டேய் வந்துட்டீங்களாடா? அண்ணா லேட்டா ஏன் வந்தேன்னு சொல்லி 2 பேரும் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டா. உங்களுக்கு இவன் தான் ஃபோன் பண்ணானா? ஆமாண்ணே இருக்குடா. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிறேன்டா. காரை நின்னுட்டா ஓட்டிட்டு வந்த, உட்கார்ந்தானே ஓட்டிட்டு வந்த. அப்புறம் என்ன? வா. இருடா போ. என்ன நடக்குதுங்க? அனி டிவி வாங்க போணும்ல. பக்காவா ரெடி ஆயிட்டேன். ஃபுல் எனர்ஜியோட இருக்கேன். 4-5 கடை கூட ஏறி இறங்கலாம் நம்ம. எந்த டிவி வாங்கணும்னு பார்த்து வச்சிருக்கியா? அதெல்லாம் என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். 35,000 டிவி வாங்க போறதுனால 32 இன்ச் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டும் இதுல இருக்கு. ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கான்டா. அண்ணா இதெல்லாம் சேர்த்து தான் 35,000 ரூபாய் பட்ஜெட். ஏன்ல டேபிள் எதுக்கு? அதான் நம்ம கிட்ட டேபிள் இருக்குல்ல. அது போதும். ஓகே தான். நீ அப்ப டேபிள் வாங்குற செலவு மிச்சம். அந்த காசையும் சேர்த்து 43 இன்ச் டிவி வாங்கிடலாம்ல. இருப்பா நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துறேன். அனி இருங்க நானும் வந்துறேன். எங்கடா போற? பாத்ரா டிவி கால கீழ போட்டுக்கத. பே பண்ணிடுறேன். இரு நான் வரேன். இருந்து பார்த்ததே இல்லையே. ஆமா நீ நானும் கலெக்டர் ஆயிட்டோம் பாரு. அவன் படிக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு. பிளக் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. வைஃபை கனெக்ஷனும் இங்க தான் கொடுத்திருக்கோம். சரியா இருக்கும்பா. லாஸ்டா ஒன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா பண்ற? ஐயோ இவனடா டிவி நினைச்சு லூஸ் ஆயிட்டானடா. ஒரு நல்ல படத்தை புது டிவில போட்டுட்டு புது ஸ்பீக்கர்ல ஃபுல் வால்யூம் வச்சு இதோ கிடைக்குது பாரு சேர். இதெல்லாம் தூக்கி போய் குடும்பமா உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ரூம்ல ஏசியை போட்டு அதை திறந்து வச்சிருவோம். அப்ப அந்த ஏசி காத்து வரும்ல. அது எப்படி பண்ணுவீங்க? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனி ரொம்ப தேங்க்ஸ் அனி. எதுக்குடா? இத்தனை நாள் எங்க யாருக்குமே தோணாது உங்களுக்கு தோணிருக்குல்ல. இப்ப டிவி வாங்க போறோம், அடுத்து சோஃபா வாங்க போறோம். ஏடா பலவா டிவி வாங்கி கார்ல ஏத்தும் போது அழுதுற போல இருக்க. வாய்ப்பு இருக்கு. நாளை முதல் குடிக்க மாட்டேன். டேய் விடுடா. பின்ன என்னண்ணே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்த பாத்தியா? என்னடா வரிசை அட்டென்ஷன்ல நிக்கிறீங்க? உடம்பு தான் சரியில்லைல்ல. தண்ணி அடிக்க மாட்டா அது. ஏன்பா இந்த வீடு தானா? எப்பவும் வண்டி இங்கதான் நிக்கும். என்னண்ணா இந்த பக்கம் என்ன விஷயம்? என்ன தம்பி மறந்துட்டீங்களா? 2 மாசத்துல பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இஎம்ஐல வண்டி வாங்கியிருக்காருல. 2 மாசமா இஎம்ஐ பணம் வரல. வழியில பார்த்து பணம் எப்ப தருவீங்கன்னு கேட்டா கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க. எங்க வந்தீங்க? உங்கள தான் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன இந்த மலைமாடு மாதிரி நிக்கிறானே. இப்பதான் என்கிட்ட பேசிட்டு வந்தான். அதுக்குள்ள ஏமாத்திட்டு இருக்க. நாயமா பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். மரியாதையா வந்து பேசிட்டு இருக்கோம். எங்களை அந்த அளவுக்கு போக வச்சிராத. யார் வேணாங்கிறது? என்ன நான் பாக்காத போலீஸ் ஸ்டேஷனா இல்ல நான் பாக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகுதுடா. 1 minute wait I come. அண்ணா நீங்க சும்மா கீழ போடுங்க. உன் மண்டையை உடைச்சிடுறேன். போய் கொலை கேஸ் கொடு. ரெண்டு மாசமா இஎம்ஐ கட்டல. நாங்க வந்த வண்டியை தூக்குவோம் தெரிஞ்சு வண்டியை ஒளிச்சு வச்சிருக்காங்க ஆளு. உன் மாமனார் இஎம்ஐல வண்டியை வாங்கிட்டு 2 மாசமா பணம் கட்டல. ஏன் கட்டலன்னு கேட்டதுக்கு திமிரா பேசுறாரு. வந்தா இங்க வண்டியே காணோம். பாருமா இந்த நிமிஷம் எங்களுக்கு பணம் வேணும். இல்ல வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க கட்டற வல்ல வச்சுக்காதீங்க. போங்க முதல்ல. அவன் சொன்னா சொல்லி போயிருவீங்களா நீங்க? காசு கொடுத்து வண்டியோட விலை என்ன தெரியுமா? 8 லட்சம் ரூபாய். அதுல பாதி காசை கூட கொடுக்கல. முட்டி தட்டிடுவாங்க தெரியல. யோ உங்களுக்கு எல்லாம் மிரட்ட கூட தெரியாதா? இவரை பார்த்தா போலீஸ்க்கு பயப்பட ஆள் விட்டல்ல. சாவி வேணா எடுத்துறேன். போய் எடுத்துங்க போங்க. டேய் நிறுத்துடா. இப்ப யாராவது கேட்டாங்களா வந்து? அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்ப்பா. எதுக்குடா சும்மா? கடனை வண்டி வாங்கினா காசு கேட்டு வரதா செய்வாங்க. உங்க அப்பா ரொம்ப பேசுறாரு. வீட்ல பொம்பளைங்க இருக்காங்கன்னு எல்லாம் பார்க்க மாட்டோம். கொடுக்க வேண்டிய டேய் இருடா பேசலாம்டா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணா எவ்வளவு கொடுக்கணும்? பணம் கேட்டீங்க வந்து என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்களா?
பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. உங்களால ஆனதை பாருங்க. 24,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த நிமிஷம் காசை எடுத்து வைக்கலன்னா வண்டியை மறந்துருங்க. ஏய், நான் ஏன்டா வண்டியை மறந்து? ஏய், கல கொடுங்க முதல்ல. சும்மா இருக்க முடியாது உங்களால. அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, அமைதியா நில்லுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த படத்தை மாசம் இஎம்ஐ கட்டவே வழி இல்ல. ஆனா குடும்பமா போய் டிவி வாங்குறீங்களோ? ஏய், போடா, அப்படியே வண்டியை உடைச்சிடுறேன். ஏய் சும்மா இருடா, கல்ல கீழ போடு. போடுறா. 34,000 ரூபாய் இதுல இருக்கு. இத பிடி. நாங்க அண்ணே, அண்ணே, அண்ணே. ஏய், இல்ல நிலா. கொஞ்சம் இருடா, நாம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையை பேசி முடிப்போம். இந்தாங்க. போதுண்டா 34,000. அடுத்த மாசத்துல இருந்து முதல் தேதியானா இதே மாதிரி பணம் வரணும். இல்லனா வண்டி இருக்காது. வாங்க ஏடா, வண்டி ஏடா 3 லட்சம் பணத்தை எல்லாம் கொண்டு வந்துறணும். கொண்டு வந்தீங்களாடா? வந்து போய் சொல்லி பணத்தை புடிக்கிட்டு போறீங்க. யூ. என்னடா? மனுஷனா நிலா? ஆ? நீ வாங்கி வச்ச கடனை கடத்தாங்களை பெத்து விட்டுக்கியா? நாங்க சந்தோஷமா எல்லாம் செஞ்சுட்டல இப்போ. உடலாம் அப்படியே. ஏய், உங்களை யாரா முந்திரி கட்ட மாதிரி பணத்தை நீட்ட சொன்னது? அசிங்கப்பட்டு நீங்க சொல்றீங்களா? கடன் கொடுத்தவன் கத்த தான் செய்வான். ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், இல்ல தன்மையா பேசணுமோ அதை வாங்கிருக்கணும். 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டியா கிடைக்காது. ஏய், என்னால அந்த டொக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லுவீங்க போல இருக்கு. ஏன் வாங்கி ஓட்ட வேண்டியதானே? இப்படி காசு கொடுக்காம அசிங்கப்படுறதுக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஆட்டோ வாங்கி ஓட்டலாம். வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒன்னு மீட்டு வரணும். இதே வேலை இல்ல எங்களுக்கு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் வேலை யோ, பாருங்க. வாயில் நல்லா வருது ஏதா சொல்லு. நிலா, சாரி நிலா. விடுங்க சோழன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க மாட்டிலாம்? தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு. அதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்கல்ல. ரொம்ப சந்தோஷம்பா. சாரிங்களா. ஏன் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சுங்களா. நீலாம் பிறக்கும் போது உன் வீட்டுல எல்லா வசதியும் இருந்திருக்கும். ஆனா எங்களுக்காக நீ அதெல்லாம் யோசிச்ச. வீட்டை சரி பண்ணணும், அத கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கலான்னு காசு சேர்த்து டிவி. சரி, எங்களுக்கு வேணா டிவி வாங்குறது வீட்டுக்கு. ஒன்ன போய் இப்படி ஒரு இடத்துல நிறுத்திட்டேன் பாரு. அதான் கஷ்டமா இருக்கு. பேசாம அவரை கொண்டு போய் சேர்த்து விடலாமா? இல்லனா வீட்டோட மொத்தமா அனுப்பிச்சிருவோமா? அப்போ ஏதாவது ஓல்டேஜ் ஒன்று தங்க வச்சிருவோமா? அங்க போய் எப்படி எல்லாரும் டார்ச்சர் தான் பண்ண போறாரு. வச்சுக்கவே முடியாதுல்ல. நாளுக்கு நாள் டார்ச்சர் கூடிக்கிட்டே தான் போகுது.